பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய திராவிடர் கழகத்தினுடைய செயலய தலைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு முதுகெலும்பாக இருந்து செயல்படக்கூடியவருமாகிய அம்மா அவர்களே, பொதுச் செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, சமூக ஊடகங்கள் வழி காணலாம் என்ற வாய்ப்பு இருந்தும் நேரில் வந்து இந்த கருத்துக்களை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேச வேண்டியதில் பாதி அம்மா பேசிட்டாங்க. அதனுடைய விரிவான சில செய்திகளைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நூல் 2005 வெளியிடப்பட்டது. இந்த நூல் இப்பொழுது ஆசிரியர் மக்களுக்காக வேண்டி எளிய முறையிலே சுருக்கிய பதிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். முத்துகிருஷ்ணன் வழக்கறிஞர் இந்த நூலை எழுதிவிட்டு இதனுடைய வெளியீட்டு விழாவுக்கு குறிப்பாக சிலரை அழைத்திருந்தார். நமது பெரியாருடைய பெருந்தொண்டர் ஐயா ஆனைமுத்து, பொது உடைமை இயக்கத்தினுடைய மூத்த தொண்டர் ஐயா நல்லக்கண்ணு, இப்போ இறந்து போனார காடு வெட்டி குரு அவர், நான், இவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக நாங்கள் அழைக்கப்பட்டு 2005 இந்த நூல் வெளியிடப்பட்டது. ஆளுக்கு 20 நிமிஷம் நூல் வெளியிட்டு பேசணும்னு அப்போவே நான் பேசியிருக்கேன் இவரை பற்றி. அப்போ வெளியிட்ட நூல் தான் இது. அதே போல் அம்மா என்னட்ட கேட்குற போது ஒரு குறிப்பையும் சொன்னேன். சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன் நான் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற போது, அப்போல்லாம் அங்கேருந்து இங்கே வரணும் பேசணும்னா 250 கிலோமீட்டர் அங்கேருந்து பயணம் செய்து பேசிட்டு போகணும். அப்போ நான் இப்போ உங்களில் அதில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இப்போ அவங்க நிறைய சொல்லிட்டதுனால எனக்கு வேலை மிச்சங்கிறதுனால சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. தம்பிக்கோட்டை கணபதி என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தமிழின போராளி, மலேசியாவில் புடு என்கிற சிறையில் தான் அவர் தூக்கிலிடப்படுகிறார். நேதாஜியினுடைய அணுக்க தொண்டர். இங்கேருந்து தஞ்சை மாவட்டத்திலிருந்து பிழைப்புக்காக மலேசியா சென்றவர்கள். அவரை பற்றி கலைஞர் கயிற்றில் தொங்கிய கணபதி என்று ஒரு காவியமே படைச்சிருக்கிறார். அவரை பற்றி பேசணுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது அரிய தலைப்புகள். இப்போ இது வேலாயுதத்தை பற்றி பேசுகிறது, தம்பிக்கோட்டை கணபதியை பற்றி பேசுகிறதுலாம் பல பேருக்கு தெரியாது. இப்போ நான் அதை பேசும்போது அறிவுக்கரசு, நான் 1 மணி நேரத்துக்கு மேலே பேசினேன், அறிவுக்கரசு அங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இப்போ செயலவை தலைவராக இறந்து போனாரே, அவர் உட்காந்து கேட்டுட்ருக்கிறாரு. கேட்டுட்டு சொன்னார், ரொம்ப அருமையான தலைப்பு, ரொம்ப நான் அதனால தான் இங்கேயே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் நேரமும் அப்படின்னு சொன்னார். நான் கூட சொன்னேன், திருப்பி அந்த தலைப்பிலேயே கூட நம்ம உரையாற்றணும்னா நேரம் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அது தெரியும் அப்படின்னு கூட காலையில் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். நம்ம எத்தனை தரம் சொல்கிறோம், முன்னாடி சொல்லப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் பகுத்தறிவாளர்களுக்கு இதுவே கிடையாது. பெரியார் அதுதான் சொல்லுவார். ஒன்று சொன்னால் வலியுறுத்தி சொன்னால் 3 தரம் சொல்லுவார், 4 தரம் சொல்லுவார். கூறியது கூறல் குற்றம்லாம் அங்கே கிடையாது. அவங்களுக்கு புரியுதாங்கிறது, அவங்களுக்கு மனதில் ஆழமாக பதியுதாங்கிறது தான் முக்கியம். அது எதற்கு சொல்ல வரேன்னா, இது போன்ற தலைப்புகள், இது போன்றவர்களெல்லாம் வெளியில் கொணரணும். ஏதோ 4 பேரை தெரிஞ்சு வச்சுட்டு அந்த 4 பேரையே திருப்பி 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 புகழ்ந்துக்கிட்டு பாராட்டிகிட்டு இருக்கிற மொழி அவங்க சொன்ன மாதிரி எவ்வளவோ இன்னும் அதனால தான் நான் ஒரு நூலே போட்டேன், மறைக்கப்பட்ட மாமனிதர்கள் அப்படின்னு ஒன்று போட்டேன். அதில் தம்பிக்கோட்டை கணபதியும் ஒன்று.
பெம்மான் பசவர் அப்படிங்கிறவரை பற்றி பேசியிருக்கிறேன். அந்த மறைக்கட்ட மாமனிதர்கள் அங்கே இருக்குது. அயோத்திதாச பண்டிதர் பேசியிருக்கேன், அங்கேயும் இருக்குது. ரெட்டமலை சீனிவாசன் பேசியிருக்கேன், அதுவும் அந்த நூலில் இருக்குது. பெம்மான் பசவருங்கிறவர் கர்நாடகத்தில் 750 ஆண்டுகளுக்கு முன்னவே தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை போதித்தவர். எவ்வளோ பேருக்கு தெரியும்? கொஞ்சம்தான் வித்தியாசம். இவர் சுத்த நாத்திகர், அவர் ஒரு இறை கொள்கை, மற்றபடி எல்லாமே டிட்டோ. இவருக்கும் அவருக்கும் எந்த வேறுபாடும். மன்னர் குடும்பம் 750 ஆண்டுகளுக்கு முன். அதுதான் இப்போ லிங்காஸ்தேயர்னு பின்னாடி இதெல்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. பசவலிங்கப்பா, பெம்மான் பசவர் என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் பேசியிருக்கேன் நான். இப்போ கூடுமானவரையும் அப்படி தான் செலக்ட் பண்ணி பேசுறது. இது மற்றவங்களுக்கு தெரியலையோ அதெல்லாம் எடுத்து பேச வேண்டும் என்று சொல்லி இப்போ சொல்லும்போது கூட அறிமுகப்படுத்துகிற பொழுது 2 டாக்டர், ஒரு ஆசிரியர், இதெல்லாம் சொன்னீங்க. அதில் இன்னும் ஒரு செய்தி இருக்குது, சொல்ல வேண்டிய செய்தி. இது நம்ம விளம்பரத்துக்கு சொல்கிறதில்ல, நம்மால் முடியும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் பெறுவதற்காக சொல்லப்படுகின்ற செய்திகள் இதெல்லாம். அந்த 3ஆவதாக சொல்லப்பட்ட நீதி, அதிலே உங்களுக்கு பல்வேறு ஆணா பெண்ணா யாருக்காவது தெரியுமா? அதுக்காக தான் இப்போ சொல்ல போகிறாங்க. என்ன ஆணா பெண்ணா? அது பொது பெயர் தான் வச்சுருக்கோமே. அது நீங்கள் எப்படி அதை, அதாவது தமிழில் வைக்கணும், பகுத்தறிவோடு வைக்கணும்னு அறிவுக்கரசன் அன்புக்கரசின்னு பேர் வைக்கும்போது, நான் அந்த பெண்ணுக்கு வேண்டாம் பெண்மை, பெண்ணால் முடியும்லாம் பெண்ணுரிமை நூல்கள்லாம் எழுதிட்டு இருக்கிற போது அப்போ கூட ஆசிரியர் சொன்னார். நான் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக போகிறது, ஆசிரியர் அதை சொல்லுவார், பாராட்டுவார். அது ஒன்றும் நீங்கள் அதிகமாக போயிட்டீங்கலாம் குற்றஞ்சாட்ட மாட்டார் என்ன. ஐயாவை விட இது வேறு மாதிரியாக இன்னும் கொஞ்சம் தாண்டி போகிறீங்க போல் இருக்கு அப்படின்ட்டார். என்னன்னு கேட்டால், ஆண்மை ஒழியணும்னு ஐயா சொன்னார். நான் அந்த அப்ரோச்சில் போகல. பெண்ணுக்கு வேண்டாம் பெண்மை, நம்ம ஏன் ஆண்கிட்ட இருக்கிறத போய் ஒழிச்சிட்டு நிற்கணும்? உங்ககிட்ட பெண்மை வேண்டாம். இது நல்ல புரட்சிகரமான ஒரு பெயர், சிந்தனை நூல். ஆசிரியர் அப்படியே பாராட்டுவார். நாம் கொஞ்சம் அந்த சிந்தனை வளர்த்த இன்னும் கொஞ்சம் உச்சத்துக்கு கொண்டு போகிறோம்னா அதான பரிணாமம். ஐயா கோடு போட்டார்னா நம்ம ரோடு போடணும். அப்போ அந்த மாதிரி அந்த நூல்கள் எழுதிட்டு இருக்கிற பொழுது ஆணா பெண்ணான்னு கூட பேதம் இல்லாத பேராக இருக்கணும்னு தான் நீதின்னு வச்சேன். இப்போ அந்த பாப்பா மருத்துவம் படிக்கிற போது பேச்சுலர் டிகிரியில் 2 கோல்டு மெடல். வெங்கையா நாயுடு துணை ஜனாதிபதியாக இருக்கிற போது சென்னை பல்கலைக்கழக அந்த 100ஆண்டு விழா மண்டபத்தில் தான் கொடுத்தாங்க. 2 அந்த 5 வருஷத்துக்கும் ஒரு கோல்டு மெடல், ஃபைனல் இயருக்கு ஒரு கோல்டு மெடல். அப்புறம் எம்டி போச்சு, எம்டிலையும் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட். ஆசிரியர் ஆசிரியர்கிட்ட செய்தி சொல்லிட்டு போகலான்னு அழைச்சிட்டு அறிமுகப்படுத்தினேன். உடனே ஆசிரியர் என்ன பண்ணாங்க, அந்த உதவியாளர் கூப்பிட்டு, போய் சீக்கிரம் பொன்னாடை கொண்டு வாப்பா, பிள்ளை எவ்வளோ சாதிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த சால்வையை போற்றி ரொம்ப பாராட்டி அதை சொன்னாங்க. எதுக்குன்னா ஆசிரியருக்கு என்னென்னா, நம்ம பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முனைப்பு அவங்கக்கிட்ட, அதை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எனக்கு விருது கொடுத்தது கூட எனக்கே தெரியாது. ஆசிரியர் தான் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, உங்களுக்கு அது பொருத்தம், நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுங்க, அதுக்கு முழு தகுதியும் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னோன்னு போட்டோம். உடனே 2-3 நாளில் எனக்கு உங்களை தேர்வு செய்திருக்கோன்னு வந்துடுச்சு. அதுக்கே கூட என்ன சொன்னாங்க, அது அவ்வளோ சீக்கிரமாக வெளில கொண்டு வராதிங்க, உடனே ஏதாவது உங்களை யாரும் டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா அதை அமைக்கிட்டு மறைச்சிடுவானோ. ஏன்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய துணைவேந்தர் ஆர்எஸ்எஸ்காரர். அதனால் இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ என்னுடைய மகள் இருக்குன்னா அது மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண். அப்போ மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு வருது, ஒரு கல்லூரி ஃபஸ்ட்டு இல்லை, யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு வருதுன்னா அப்போ அங்கே எத்தனை உயர் சமுதாயங்கள் இருக்கும்?
அப்போ அந்த உயர் சமுதாயங்களெல்லாம் தாண்டி நம்மால் வர முடியும் அப்படிங்கிறத தான் இந்த இதெல்லாம் காட்டுது. அதை சொல்லணுங்கிறதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கூட நினைக்கலாம், இப்போ நாம் சாதிக்கிறது பெரிய சாதனை இல்லை, வேலாயுதம் சாதித்தது தான் பெரிய சாதனை. ஏன்னா ஆண்டுகள் என்ன நல்லா யோசித்து பார்க்கணும். 47 இறந்து போயிடுறாரு. 47 இறந்து போகிறாருன்னா அப்போ எப்போ பிறந்திருப்பார்? அப்போ சூழல் என்ன சிந்திச்சு பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல். ஆசிரியர் பிறந்ததே 33, 1933. அப்போ அந்த வயதில் அம்மா சொன்னது போல் அவர்கள் படிப்பதற்கு பட்ட பாடு, இவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு ஏன் இப்போ நாம் இதை பேச வேண்டி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு நல்ல தலைப்பு தான் எடுத்து தரம் கொடுத்துருக்குறாங்க. நான் அன்னைக்கு ஐயா நல்லக்கண்ணெல்லாம் கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சியில் பேசுகிற போதே இதை நான் எடுத்து சொல்லியிருக்கேன். யாரோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறேன்னா, பகத்சிங்கோட இவரை ஒப்பிட்டு சொல்லியிருப்பேன் ஒரு கருத்து. ஏன்னா அங்கே அன்றைக்கி 4 பேர் பேசுகிறோன்னா 4 பேரும் ஒரு பகுதியை எடுத்து பேசணும். ஐயா நல்லக்கண் ஒன்றை பற்றி பேசுவார், ஆணைமுத்து ஒன்றை பற்றி பேசுவார், குரு ஒன்றை பற்றி பேசுவார். இப்படி ஆளுக்கு ஒரு இதை பற்றி பேசுகிற போது நான் ஒரு பகுதியை எடுக்கிற போது இவர் பகத்சிங்கோட ஒப்பிட்டு பெரும். ஏன்னா எல்லாம் அவங்க எடுக்கிறத நாம் எடுக்கக்கூடாது. அவங்க சொல்ல நினைக்கிற கருத்தை நாம் போய் சொன்னோம்னா அப்புறம் கூறியது கூறலுங்கிற மாதிரி வரும் அது. அதனால் அப்போ நான் அவரை பகத்சிங்கோட ஒப்பிட்டு பேசினேன். அடுத்தது பார்க்க போனீங்கன்னா, அவர் ஐயாவுக்கு வாரிசு மாரி வராரு ஒரு சில செயல்களில் வரும்பொழுது. அது அங்கே வைக்கம் போராட்டத்தில் எப்படி ஐயா பாடுபட்டாரோ அதே போல் இவர் தமிழகத்தில் ஒரு போராட்டத்தில் அதை அவருடைய அணுக்க தொண்டர் போல் இருந்து ஒரு காரியத்தை. அப்போ இந்த சிமிலாரிட்டி அதில் ஒரு செய்தி நான் கடைசியில் மறந்தாலும் இருப்பேன், அந்த செய்திக்காக உங்களுக்கு சொல்ல வர்றேன். அவர் மரணத்துக்கு பிறகு உடற்கூறாய்வு செய்கிற பொழுது அந்த உடற்கூறாய்வு செய்த மருத்துவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இவருடைய மூளையை ஆராய்கிற போது பெரிய சான்றோர் தலைவர்களுக்கு உரிய மூளை அமைப்பு இவரிடம் இருக்கிறது என்று அவர் கருத்து பதிவு செய்திருக்கிறார். அப்போ அவரை வாழ விட்டிருந்தா, பகத்சிங்கை வாழ விட்டிருந்தா இந்தியாவினுடையது அந்த பேட்டனே மாறி இருக்கும், எதிர்காலமே மாறி இருக்கும். பகத்சிங் பற்றி நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அதில் தான் சொல்லியிருப்பேன், இந்தியாவின் எதிர்காலத்தை இந்தியா இழந்தது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவர் தூக்கில் போடும் பொழுது அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சுட்டி காட்டி எழுதியிருப்பேன். அதே போல் திப்பு சுல்தான்லாம் வாழ்ந்திருந்தான்னா இந்தியாவினுடைய ஹிஸ்ட்ரியை மாறி இருக்கும். பகத்சிங் வாழ்ந்திருந்தால் இந்தியாவினுடைய ஹிஸ்ட்ரி மாறி இருக்கும். அவங்களெலாம் சின்ன வயசுலேயே முடிச்சிடுறானுங்க கதையை. அப்படித்தான் வேலாயுதம் அவர்களும் கொல்லப்படுகிறார். அவர் எந்த சூழ்நிலையில் அவர் வரார்? இப்போ இவர் வேலாயுதம்ன்றது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான். எனக்கு சேத்தியாத்தோப்புக்கும் கும்பகோணத்துக்கும் போகிற வழியில் இடையில் மீன் சுருட்டி, அடுத்தது கூட்டுரோடுன்னு ஒன்று வரும், ஜெயங்கொண்டம் கூட்டுரோடுன்னு வரும் மீன் சுருட்டிக்கு அடுத்தபடி. அந்த கூட்டுரோட்லேருந்து 2 கிலோமீட்டர் போனோன்னா கெங்ககொண்ட சோழபுரம். அந்த கெங்ககொண்ட சோழபுரத்தினுடைய கோயில் ட்ரஸ்டியே எங்கள் தாத்தா தான். எங்கள் மாமாவுக்கு அப்பா. அப்போல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய விஐபிஸுக்கு தான் அந்த பொறுப்புகள்லாம் வரும். இப்போ நடராஜர் கோயிலில் உடையார் பிச்சாவரம் பாளையக்காரர் அந்த உரிமைகள் உண்டு. இப்போ இன்னமும் அவங்க தான் ட்ரஸ்ட். ஏதாவது வைபவங்கள் நடக்கிற போது அவங்களுடைய பேரன் தான் இப்போ பார்த்துட்ருக்கிறார். எல்லாமே எங்களுக்கு உறவு உள்ள ஊர்கள் அதெல்லாம். அதுக்கப்புறம் தான் ஜெயங்கொண்டம்,
அந்த ஜெயங்கொண்டம் பகுதியில் தான் இவர் பிறந்தது. உடையார்பாளையம்ங்கிறது, உடையார்பாளையம் ஒரு ஜமீன் அந்த ஊர். அப்போ ஒரு சாதாரணமான கிராமச்சூழல் தான். பெரிய அறிவு சார்ந்த சூழல்கள்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. இப்போ நாங்கள்லாம் படிக்கிற காலத்திலே அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை விட்டால் அடுத்தது அண்ணாமலை, அப்புறம் தான் மதுரை காமராசர் யூனிவர்சிட்டி வந்தது. இப்போ ஊருக்கு ஊர் யூனிவர்சிட்டி, அது வேறு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் உருவாகிறது இருக்குது பாருங்கள். இப்போ என்னுடைய பொண்ணு கோல்டு மெடல் வாங்கினதெல்லாம் முக்கியம் இல்லை, இவர் போய் படித்து ஆசிரியர் பட்டம் வாங்கினார் பாருங்கள், அதுதான் முக்கியம். அதுக்காக தான் இந்த ஒப்பிட்டு காட்டினேன். அன்னைய சூழ்நிலையில் ஒருத்தர் வர்றாங்கன்னா அவர் எளிமையான காரியம் இல்லை. இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க இந்த பிறப்புகள் பற்றி ஒரு குறிப்பு சொல்கிற போது இப்போ நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பொன் கோதண்டராமன் அப்படிங்கிறவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்லாம் அந்த ஊருக்காரர் தான், பொற்கோ. இந்த பொன்பரப்பி அப்படிங்கிறது அந்த பக்கத்தில் மிக முக்கியமான இந்த தமிழரசன்லாம் அந்த போராளி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களாம் அந்த ஊருக்காரங்க தான். கலிய பெருமாள் பெண்ணாடம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களாம் அந்த பகுதிக்காரங்க தான். அது ஒரு போராட்ட பூமி மாரி தான் அது. அங்கே அந்த பகுதியில் உருவாகக்கூடியவர்கள்லாம் நல்ல போராளிகளாக இருப்பார்கள். அந்த போராட்ட குணம் அவர்களிடம் இருக்கும். அந்த பொன்பரைக்கு பக்கத்தில் கரடிக்குளம்ங்கிற ஊரில் தான் இவர் பிறக்கிறார். அப்படி பிறக்கிற பொழுது சுருக்கமாக போவோம் நிறைய, ஏன்னா அவங்க கொஞ்சம் நேரம்லாம் போயிடுச்சு. இப்போ மணி 7:30 ஆயிடுச்சு. மேற்கொண்டு பல விஷயங்களை நான் அவங்க பிறப்பு பற்றி சிலதெல்லாம் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதில் படிக்க போகிற பொழுது பொதுவாகவே அவர் ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த சமுதாயத்தில் என்ன நினைப்பாங்கன்னா, பிள்ளைய படிக்க போகுதுன்னா என்ன படிச்சுக்கும் போது எதாவது போய் விவசாயத்தை பாரு, கூலி வேலைக்கு போ, அங்கே போங்க போகணுன்னு அப்படியே ஈஸியாக அதை மடைமாற்றி விட்டுடுவாங்க. இவரையும் அவங்க அப்பா அப்படி தான் சொல்கிறார். முதல்ல இதை நல்லா ஆழமாக நீங்கள் மனசில் வச்சுக்கணும். குடும்பம் கிராமம், இப்போல்லாம் போக்குவரத்து வசதியாக ஒன்றும் எதுவும் கிடையாது. எல்லாருமே இன்னும் சொல்ல போனால் அந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா மானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மழை பெஞ்சி புஞ்சை விளைநிலங்கள் தான் அங்கே அதிகம். இப்போ எங்கள் பக்கம் இருக்குல்ல, நாங்கள் இப்போ மஞ்சள் கொல்லைன்னு சொல்கிறோமே, அது வீராணம் ஏரியை ஒட்டி அந்த பாசனத்தில் வரும். அங்கெல்லாம் நஞ்சை நிலங்கள் அதிகம். அங்கேருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பகுதி புஞ்சை நிலங்களாக போயிடும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஏன் இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் என்ன பண்ண போகுது, இதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு இந்த பிள்ளைங்க படித்து, அப்போ கல்லூரிகளோ பள்ளிகளோ, இந்த தொடக்கப்பள்ளி இருக்குது பாருங்கள், தொடக்கப்பள்ளி கூட எல்லா ஊர்லேயும் இருக்காது. இவருடைய வரலாறை பார்க்குற போது அவர் படிக்கிறதுக்கே எவ்வளோலாம் சிரமப்பட்டிருக்காருங்கிறது தெரியும். அப்புறம் அவங்க அப்பா என்ன செய்கிறாருன்னா, மறுத்துடுறார், படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறார். இவர் மீறி அப்பாவோட ரொம்ப கடுமையாக போராடி இப்போ 1ஆம் வகுப்பு சேர்ந்து 5ஆம் வகுப்பு வரலையும் படிக்கிறார். அப்படி 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு அதுக்கு பிறகு 6ஆம் வகுப்புக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு அவங்க அம்மா தடை போடுறாங்க. எல்லாம் இது வரலையும் படித்தது போதும், இதுவே உங்கள் அப்பா வேணான்னு சொன்னாங்க, நீ இதுக்கு மேலே போகிறதுங்கிறது அவ்வளவு சரியில்லை, நீ குடும்பத்தை பாரு அப்படின்னு வர்றாங்க. அப்போ தான் மேடம் சொன்னதெல்லாம் நடக்குது. இவர் மீறி போகிறாரு. வீட்டில் கொண்டு வந்த புத்தகத்தை என்ன பண்ணுறாங்க, நீ புத்தகம் இருந்தால் தானே படிக்க போவேன்னு புத்தகத்தை கொளுத்திடுறாங்க.
இந்த வேலாயுதத்தினுடைய தாயார். உடனே தன்னுடைய தந்தையார்கிட்ட போராடி அடம்பிடிச்சு எனக்கு மீண்டும் புத்தகம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ மீண்டும் அவங்க அப்பாவை பொறுத்தவரையிலும் எதிர்ப்பு காட்டினாலும் கூட அப்புறம் இணங்கி வந்துடுறார் அந்த கேரக்டர் இவர். ஆனால் அவங்க அம்மா பிடிவாத கேரக்டர். இவருங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப நூல் வாங்கி கொடுக்குறாங்க, புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறாங்க. நான் சொல்லியும் மீண்டும் புத்தகம் வாங்கிட்டு பள்ளிக்கூடம் போறியான்னு மீண்டும் அதை கொளுத்திடுறாரு. அப்புறம் திரும்பவும் அவங்க அப்பா கிட்ட, ஆனால் அவர் விடா முயற்சி. வேலாயுதம் வேலாயுதம் இஸ் ஈக்குவல் டு விடாமுயற்சி அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன செய்கிறாரு, மீண்டும் அவங்க அப்பா கிட்ட போராடி, என்ன 2 தரம் தான் கேட்டமே, 3ஆவது தரம் எப்படி அப்பா கிட்ட போகிறதுலாம் அதெல்லாம் அவர் பார்க்கல. போராடி 3ஆவது தரமும் புத்தகத்தை வாங்குறார். அப்புறம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறார். என்னென்னா, வீட்டில் வச்சா தான் நம்ம கொடுத்துறாங்க அப்படின்னு அவருடைய நண்பன் பள்ளிக்கு போகக்கூடிய நண்பன் வீட்டில் வச்சுட்டு வந்துடுறார். இங்கேருந்து பள்ளிக்கு போகும்போது அவன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது. அப்படி படிக்கிறது. ரெட்டமலை சீனிவாசன் படித்தது போல தான். ரெட்டமலை சீனிவாசன் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவர் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறதெல்லாம் அதில் நான் எழுதியிருப்பேன். அப்போ அந்த மாதிரி போராட்டங்களுக்கு இடையே, எதிர்ப்புகளுக்கு இடையே 8ஆம் வகுப்பு முடிக்கிறார். அப்போ ஒரு வாய்ப்பு உண்டு. ஆசிரியராக போகிறதுக்கு 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். ஹையர் கிரேட் டீச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு கேடர். அப்புறம் தான் செகண்ட் கிரேட். எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் போனால் செகண்ட் கிரேட், 8ஆவதோடு போனால் ஹையர் கிரேட், பட்டம் படிச்சுட்டு போனால் பட்டதாரி, அதுக்கு மேலே போனால் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர். இப்படி கேடர் இருக்கு இல்லையா ஆசிரியரில். இதில் இவர் என்ன செய்கிறாரு, 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு திருச்சியில் ஆசிரியர் பயிற்சி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு, அதுதான் நான் பகத்சிங்கோட ஒப்பிட்டு சொன்ன அந்த மென்டாலிட்டி. பள்ளியில் படிக்கிற போது என்ன நடக்குதுன்னா, இவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போதே தந்தை பெரியாருக்குரிய சூழ்நிலை அவருக்கு வருது வாழ்க்கையில். அப்படியே பெரியாருடைய வாழ்க்கை என்னென்ன, பெரியாருடைய வாழ்க்கை நான் நூலாக எழுதியிருக்கிறேன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர்தான் பெரியார். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அந்த நூல் இது வரையில் வெளிநாடுகளில் மற்ற எல்லா இடங்கள்லையும் வாழ்க்கை தொண்டு எல்லாம் ஒரே நூலில் கிடைக்குதுங்கிறதுனால எல்லாரும் அதை வாங்கி படிக்கிறாங்க. அது இப்போ ஒரு 4-5 ஆண்டுகளுக்குள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், திராவிட மொழிகள் 4லையும் வந்தது. அப்புறம் ஒரியாவில் வந்துடுச்சு. இப்போ அண்மையில் மராட்டி, குஜராத்தி, வங்காளி இந்த மொழிகளில் இப்போ மொழிபெயர்ப்பு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தமிழக அரசு திட்டமிட்டு கொண்டு வர்றதுக்குள்ளறையே நாம் பெரியாரை கிட்டத்தட்ட 5-6 மாநிலங்களில் கொண்டு போயாச்சு. அதை கொண்டு போனவர் யாருன்னு கேட்டால், நீதி கட்சி காலத்தில் இந்த நாட்டினுடைய முதல்வராக இருந்த சட்ட பேர் மறந்து போச்சு எனக்கு. இல்லை 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 நான் அப்புறம் சொல்கிறேன். அவருடைய மாப்பிள்ளை, மகள் வழி மாப்பிள்ளை அவர். வந்து போகுது அந்த நினப்பு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் தான் அதை முயற்சி எடுத்து அதை செய்கிறார். அவங்களாம் நாத்திகர்கள் கிடையாது. அவர் திடலுக்கு வரும் பொழுது என்னை சந்தித்து பேசிகிட்டு இருந்தார். பேசும்பொழுது பெரியாருடைய என்னுடைய நூலை வாங்கிட்டு போய் படித்தார். படித்த உடனே அவருக்கு என்ன எண்ணம் ஏற்பட்டதுன்னா, இது ரொம்ப அற்புதமாக பிரச்சாரத்துக்கு பயன்படுது, இதை நாம் முழுமையாக பயன்படுத்தணும்னு எடுத்துகிட்டு போயிட்டு அவரே அதை முதல்ல ஆங்கிலத்திலையும் தெலுங்குலையும் மொழிபெயர்த்து தெலுங்கில் மட்டும் 6000 படிகள் இப்போ கொண்டு போய் சேர்த்துருக்கிறார். அதில் அந்த புத்தகம் வேலை செய்ததனுடைய விளைவு தான் இப்போ இந்த ஐயா பிறந்தநாள் விழாவுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்தாங்கல்ல, அதில் அவங்க ஒருத்தவங்க.
அப்போ அது நம்ம பற்ற வச்சோம்னா அது போய்கிட்டே இருக்கும். ஆனால் இதுவே பெங்களூரில் அதை எடுத்து செய்ய ஆள் இல்லாமல் அப்படியே முடங்கி போயிருக்கு. அதான் அந்த களப்பணி, அதுதான் முக்கியம். எதுக்கு ரெண்டும் ஒப்பிட்டு சொல்கிறேன்னா, அது களப்பணி தான், களப்பணி ஆற்றக்கூடிய வித்தியாசம். அங்கே எடுத்து செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. நாம் எப்போவுமே என்ன பண்ணோம், வெளியில் நாம் தெரிகிறோமோ இல்லையோ நம்ம பணி போயிட்டே இருக்கணும். அவர் சொன்னது போல் 1979 தான் நான் நூல் எழுதினேன். கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளை என்னை யாருமே பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் கருப்பா சிவப்பா அப்படின்னே பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு ஓசைப்படாமல் இருக்கிற இடம் தெரியாமல் தான் நான் பணியாற்றிட்டு இருக்கேன். அப்போ நாம் எங்கே இருக்கோம், வெளியில் விளம்பரத்துக்கு வரோமாங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம பணி எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிருக்கு, நாம் எவ்வளவு 1000 பேர்களை 1,00,000 பேர்களை உருவாக்கி இருக்கிறோம், அவர்களை பெரியாரிஸ்டாக மாற்றிருக்கிறோம். அந்த களப்பணி தான் முக்கியம். அப்போ அதை போல் அவர் அந்த நூலை கொண்டு வந்தார். அப்போ அது ஒரு தலைவர்களை பற்றி ஒரு கருத்து வருகிறது என்று சொன்னால், அந்த கருத்து எந்த அளவுக்கு மக்களை போய் சென்றடையுதோ, அந்த கோட்பாடுகள் எந்த அளவுக்கு மக்களை போய் சென்றடையுதோ, அந்த அளவுக்கு அந்த நாட்டிலே விழிப்பும் எழுச்சியும் வரும். இப்போ பெரியார் நம்ம தமிழகத்தில் பரவுனது போல இந்தியா முழுக்க கொண்டு சேர்க்கப்பட்டிருப்பாரே, ஆனால் ஒவ்வொரு மாநிலத்தையும் 2-3 தலைவர்கள் தோன்றி பெரியாரை கொண்டு சேர்த்திருந்தா, இப்போ நாமே கொண்டு போக முடியாது, அந்தந்த மாநிலத்திலையும் சிலர் முனைந்து அதை செய்திருந்தாங்கன்னா இந்தியா எப்போவோ தலைகீழாக மாறிடும். எப்பயோ ஒழிச்சிருக்கலாம், அந்த ஜனாதன கோட்பாடுகள்லேருந்து எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிருக்கலாம். காரணம், அங்கே அந்த எழுச்சி இல்லை, விழிப்பு இல்லை, அதை ஏன் செய்யணுங்கிற ஒரு இது கிடையாது. யாராவது ஒருத்தவங்க 2 பேர் எழுச்சியோடு வந்தாலும் அவங்கள கொலை பண்ணிடுறது. அதுபோல் அப்படி தானே மராட்டியத்திலும் கர்நாடகத்திலையும் எல்லாரையும் போட்டு தள்ளினாலும். இப்போ இவருக்கு இந்த படிக்கிற காலத்தில் ஒரு செய்தி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எப்படி பெரியாரோட அந்த தொடர்பு எப்படி வருதுங்கிறதுக்கு சொல்கிறது போல், சின்ன வயசில் பள்ளியில் படிக்கிற பொழுதே எப்படி தந்தை பெரியாருக்கு ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற பொழுதே அவங்க வீட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன், பெரியார் வாழ்க்கையை எடுத்து படித்து பாருங்க, நீ போனினா இந்த வீட்டில் தான் தண்ணி குடிக்கணும், இன்னென்ன வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, இந்தந்த பசங்களோட நான் சேரக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புவாங்க. இவர் அந்த விளையும் பயிர் முளையில் தெரியும் என்பது போல் பெரியார் யார், அவருடைய இயல்பு என்னங்கிறது அப்பயே தெரிஞ்சு போச்சு. அம்மா என்ன சொல்லி அனுப்புகிறாங்களோ அதுக்கு எகைன்ஸ்டாக தான் அவர் நடந்தார். இன்னாரோட பேசக்கூடாதுன்னா அங்கே தான் போய் பழகுவார், இந்த வீட்டில் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னா அந்த வீட்டில் தான் போய் தண்ணி குடிப்பார். அப்போ அந்த இளம் பருவத்திலேயே அவருக்கு அந்த உணர்வு வருது, ஏன் குடிக்கக்கூடாது, ஏன் அந்த பையனை நம்ம தீண்டக்கூடாது அப்படின்னா தந்தை பெரியாருக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. 1900க்கு முன்னாடி பெரியார், இவர் 1900க்கு பின்னாடி இவருக்கு அதே உணர்வு, அப்படியே சேம். இப்போ பெரியாருடைய வாழ்க்கையை வரலாறு படிச்சுட்டு அவர் அப்போல்லாம் அவருக்கு பெரியாரை தெரியாது, அப்புறம் தான் அறிகிறார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இவர் ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த தெரியும் அந்த பெல்ட்டெல்லாம் இந்த 2 கம்யூனிட்டிக்கு இடையிலேயே ஒரு ஈகோ இருக்கும். அப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களோடு பழகக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன். நானே அதை அனுபவிச்சிருக்கேன். நான் பிறந்ததே 53. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற பொழுது ஹைஸ்கூலில் போன உடனே கொஞ்சம் நிலவரம் மாறிச்சு. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது அப்படின்னா என்னங்க, 53ன்னா 58 போயிருப்பேன். 58-60 வாக்கில் அப்போவே இந்த நிலை நிலவிச்சு கிராமங்களில், மஞ்சக்கொல்லியில். அங்கேருந்து பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம்னா பையை ஒரு ஓரத்தில் வச்சிடணும் வீட்டுக்கு வெளியிலேயே.
அங்கே தண்ணி இருக்கும், குளித்து எல்லாத்தையும் போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் அலசிட்டு தான் வீட்டுக்குள்ளார போக முடியும் என் வாழ்க்கையிலே. அப்படின்னா அதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்திருக்கும்? ஒன்றும் இல்லை, நான் விளையாண்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு காலனியை சேர்ந்த ஒரு அம்மா, தாழ்த்தப்பட்ட பெண், சாயந்தர நேரத்தில் வேலை செஞ்சுட்டு வரும். நமக்கெல்லாம் அது தெரியும், விளையாடும்போது தப்பி என் மேலே பட்டுச்சு அந்த அம்மா உடம்பு. ஐயோ பதறுது அது. ஐயா ஐயா யாராவது பாத்திர போகிறாங்க ஐயா அப்படிங்குது. நமக்கு அந்த வேறுபாடு இல்லை, அவங்க அப்படி பயப்படுறாங்க. அப்படின்னா அந்த சமுதாயம் இன்னாரை தீண்ட வேண்டும், இன்னாரை தீண்டக்கூடாதுங்கிற நிலை 1960 கிராமப்புறங்களில் இருந்திருக்கு. அப்போ அதே தான் அப்போவே 1960 இந்த நிலை. என் காலத்திலே இந்த நிலைன்னா வேலாயுதம் காலத்தில் எப்படி இருக்கும், பெரியார் காலத்தில் எப்படி இருந்திருக்கும், இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ தீண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற போது இவர் கேட்குறார், ஏன் தீண்டக்கூடாது, ஏன் பழகக்கூடாது அப்படின்னு கேட்குறார். இதுதான் விளையும் பயிர் முளைன்னு சொல்கிறது. அப்போவே அந்த தன்மான உணர்ச்சி, அந்த தன்மான உணர்ச்சி அவருக்கு இருக்கிறதுனால தான் அவரை பெரியார்கிட்ட கொண்டாந்து சேர்க்குது. பெரியார்கிட்ட வர்றவன் சட்டுன்னு வந்துட மாட்டான், அவனுக்கு உள்ளவர அந்த உந்துதல் வேணும். அந்த உந்துதல் இருந்தால் தான் அவன் பெரியாரை நோக்கி வருவான். அப்போ பாருங்கள், இவர் அந்த மாணவர்களோடு தான் பழகுவார், அந்த மாணவர்கள்ட்ட சேர்ந்து சாப்பிடுவார். அப்படி இருக்கிற போது ஒரு உணவு விடுதியில் இவர் சாப்பிட போகிறார். அப்போ அவன் என்ன செய்கிறான், உணவு விடுதியில் அங்கே போட்டிருப்பான்ல அந்த காலத்திலலாம் போர்டு, அந்த அடிப்படையில் வேலாயுதத்தை உள்ளே விட்டுடுறான். அவரோடு சேர்ந்து போன தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவனை உள்ளே விட மாட்டாங்க. இவர் என்ன செய்கிறாரு, வம்பு பண்ணுறார். அவனும் தான் வந்து சாப்பிடுவான், அவனை விட்டு தான் ஆகணும் அப்படின்னு வம்பு பண்ணி. ஆனால் வேலாயுதத்தை ஒன்று என்னென்னா, எந்த ஒன்றுலையும் அவர் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை மீறி தான் நினைச்சதை செய்துட்டு தான் வந்திருக்கார். அவர் வாழ்க்கையில் அதுதான் சிறப்பு. இப்போ நாம் இருந்தால் 4 தடவை சொல்லி பார்த்துட்டு வாடா இவன் கிடக்கிறான்டா வேறு இடத்துல போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு இப்படி போவோம். அவர் இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த கொள்கை வெறி போராட்டம் சொல்லிவிட்டு இந்த மாணவனையும் அங்கேயே வச்சு சாப்பாடு கொடுத்து அங்கேயே சாப்பிட சொல்லி தான் வெளியில் அழைச்சிட்டு வர. அதுதான் இவங்க சொன்னாங்கல்ல, வைக்கத்தில் மகாதேவன் கோயிலுக்கிட்ட அந்த சாலையில் போகக்கூடாதுன்னு எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, உடையார் பழத்தில் சிவன் கோயில் தெருக்களிலே போகக்கூடாதுங்கும் போது முத நாளே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு மறுநாள் அழைச்சிட்டு போகிறார். நான் போவேன், நீ தடுத்துப்பார். அப்போ இந்த எண்ணங்கள் எப்படி வருது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். பகத்சிங்கோட ஒப்பிட்டு சொல்கிறதுக்கு என்ன ஒரு சம்பவம் அப்படின்னு கேட்டால், அந்த இளம் வயதிலே அந்த உணர்வுகள் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கும். அந்த புரட்சியாளர்களுக்கு பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை, பகத்சிங் என்ன, அவரும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவர், போராடியவர். அதே போல் இவரும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்து சின்ன வயசுலேயே பள்ளி மாணவனாக படிக்கிற பொழுதே ஒரு நாடகத்தில் நடிக்கிறார். நாடகத்தில் நடிக்கிற பொழுது அப்போ ரிப்போர்ட் போகுது, அது சிஐடி பிரான்ச் மூலமாக, இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த மாணவர்கள் இப்படி நம்ம அரசுக்கு எதிர்ப்பாக நடிக்கிறாங்க அப்படின்னு போகுது. உடனே ஒரு விசாரணை கமிஷன், இது பசங்க நாடகம் போடுறதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்டு விசாரிச்சுட்டு அவன் என்ன தீர்ப்பு சொல்கிறான், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து நீங்கள் உங்கள் தலைமை ஆசிரியரிடம் கொடுத்தால் நீங்கள் மீண்டும் பள்ளியிலே படிக்கலாம், தொடரலாம், இல்லைன்னா பள்ளியை விட்டு நீங்கி விட வேண்டும் என்று சொல்கிறார். அந்த நாடகத்தில் பங்கு பெற்றவர்கள் அதனோடு தொடர்புடைய மற்ற எல்லா மாணவனும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்றாங்க. இங்கே தான் நீங்கள் அந்த தனித்தன்மையை இங்கே தான் பார்க்கணும். ஆனால் வேலாயுதம் என்ன செய்கிறார், நான் எழுதி கொடுக்க முடியாதுங்கிறார். என்ன தப்பு பண்ண சொல்லு, நான் என்னுடைய உரிமை, என்னுடைய உணர்வு, என்னுடைய மக்களுக்காக நான் எழுச்சியை ஊட்டுறதுக்காக ஒரு நாடகம் நடத்தினேன்.
இதில் நான் செய்த தப்பு என்ன, மன்னிப்பு கடிதம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். இல்லை நான் படிக்க முடியாதுன்னா, நான் படிக்கணும் ஆனால் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். இதே தான் பகத்சிங் வாழ்க்கையில். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் உனக்கு இந்த தண்டனை இல்லை அந்த தண்டனை இல்லைன்னு எத்தனையோ தரம் ஆஃபர் வந்திருக்கு. அவங்க தந்தை கூட சொல்லி வற்புறுத்திருக்கிறார், ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நீங்கள் பகத்சிங்கை பற்றி அவருடைய கடிதங்களை பூரா போட்டு ஒரு நூல் இருக்குது, நான் எழுதின நூலுங்க வச்சு படித்து பாருங்கள். அவ்வளவு கொள்கை உறுதி. அதனால தான் இதை ஒப்பிட்டு அன்றைக்கி பேசினேன். ஐயா நெல்லக்கண்ணெல்லாம் வச்சுட்டு பேசும்போது அந்த அந்த சிமிலாரிட்டி, சேம் ரூட். எப்படி பகத்சிங்குக்கு அந்த மன்னிப்புங்கிறது வேண்டாம் அப்படின்னு வருதோ, அந்த உணர்வு இவருக்கு வருது பாருங்கள். சின்ன வயசில் பகத்சிங்கை கடைசியில் தூக்கில் போடுற போது கூட, ஏண்டா என்ன தூக்கில் சுட்டு கொள்றா, என்ன தூக்கில் போடாதரா அப்படின்னு சொல்லி, சாவறதில் கூட தன்மானத்தோடு சாகணும் அப்படின்னு சொன்னவர். அவர் நினச்சிருந்தா எவ்வளோ வந்திருக்கலாம், விரும்பல அது. அந்த அந்த சமயத்தில் அவர் இறக்குற பொழுது என்ன ட்ராக் மாறிடும், அதை பற்றி பேசினேன். அதனால நான் அதை படிங்கன்னு சொல்கிறேன். அந்த தூக்கு மேடை, தூக்கில் அந்த 3 பேரும் போகிறதுக்கு முன்னாடி அவர்களிடையே நடந்த ஒரு போராட்டம் இந்த பார்க்கணும். அதே போல் கயிற்றில் தொங்கிய கணபதி, அவருக்கு நடந்த நிகழ்ச்சிகள், இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி தோணும். இவங்களாம் புரட்சியாளர்களுடைய அந்த வாழ்க்கையில் அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக அவர்களெல்லாம் சென்று கொண்டு இருக்கிறார்கள். இதுதாங்க இந்த திராவிட மாடலுக்கும் திராவிட அந்த கலாச்சாரம், திராவிட கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்கிறோமே, அதுக்கும் ஆரிய பண்பாட்டுக்கும் உள்ள வேறுபாடு. நாம் என்றைக்குமே பிழைப்பு நிமித்தத்திற்காக மன்னிப்பு கேட்டு பணிந்து கோழகுமுடு போட்டு நாடகம் ஆடி பிழைக்க நினைக்க மாட்டோம். அவனை படுத்துக்குங்க, சாவர்கர் இவனெல்லாம் எடுத்துக்கங்க, எத்தனை மன்னிப்பு கடிதம் வேணும். ஆர்எஸ்எஸ் எத்தனை தரம் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு தனக்கு விதிக்கப்பட்ட தடைகளை மீட்டு கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு வரலாறு பாருங்க. பிஜேபி ஒரு பேராபாயம்னு ஒரு நூல் எழுதினேன், எப்போ 2000க்கு முன்னாடியே. அப்புறம் ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு நூல் இப்போ எழுதியிருக்கிறோம். அது தலைப்பு கூட ஐயா தான், ஆசிரியர் தான் கொடுத்தாரு. ஆர்எஸ்எஸ் அறிய வேண்டிய உண்மைகள் அப்படின்னு சொல்லி அதில் படித்து பாருங்கள். அப்போல்லாம் அவன் அந்த அளவுக்கு மன்னிப்பு கடிதம். ஆனால் நம்ம திராவிட கலாச்சாரத்தில் வந்தக்கூடிய அந்த உணர்வாளர்களை பாருங்கள், நீங்கள் பார்க்க முடியாது. பிழைப்புக்காக வேண்டி இந்த மன்னிப்பு கோழகுமுடு இதெல்லாம் பெரியார்கிட்டே பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு கோர்ட்டில் போய் நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டா போதும், வருத்தம் தெரிவிச்சிட்டா போதும், நான் இனிமேல் செய்யலேன்னு சொல்லிட்டா போதும், விட்டுடுறேன்னு சொன்னால் எங்கேயாவது பெரியார் அதுக்கு சம்மதிச்சிருக்கிறாரா? இங்கே தான் பார்க்கணும். ஒருத்தவங்க வாழ்க்கையை வெறும் வாழ்க்கையாக அப்படியே கட்டுரை எழுதுகிற மாதிரி, எலிமெண்ட்ரி ஸ்கூல் பையன் எழுதுகிற மாதிரி இல்லை, இந்த கோணத்தில். அதனால தான் அம்மா சொன்னாங்க, ஒரு ஆய்வுரை நிகழ்த்துவார் நம்ம தோழர்னு சொன்னது காரணம் இப்படி ஒப்பிட்டு பார்க்கணும், அனலைஸ் பண்ணி. வெறும் வேலாயுதத்துடைய வாழ்க்கைங்கிறத அப்படியே கோர்வையாக கதை சொல்லிட்டு போக முடியாது. வேலாயுதத்தினுடைய உணர்வுகள் எங்கே பின்னி பிணைந்திருக்கிறதுன்னு பார்க்கணும். பகத்சிங்கோட பிணைஞ்சிருக்கு, பெரியாரோட பிணைஞ்சிருக்கு, எப்படியெல்லாம் அது பிணைந்து இருக்கிறது என்று பார்க்கணும். முடியாதுன்னு சொல்லிட்டார் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கிற போது. அப்புறம்தான் அவர் இதுக்கு போகிறாரு, ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போகிறார். அது அவருடைய ஊர்லேருந்து அரியலூர் ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னா 20 கிலோமீட்டர். அதுக்கு அந்த அரியலூர்லேருந்து திருச்சி 50 கிலோமீட்டர். இங்கேருந்து 20 கிலோமீட்டர் சைக்கிளில் போவார், அந்த 50 கிலோமீட்டர் ரயிலில் போவார், போய் படித்தார். அதுலேயும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த ரயில் பயணத்தில் போக முடியலன்னா இந்த 70 கிலோமீட்டர் சைக்கிள்லே போய் படிச்சிருக்கிறார். எவ்வளவு படிக்க வைக்க காசு இல்லைங்க, நல்லா நினச்சி பாருங்க. அந்த ட்ரைனிங் ஸ்கூலுக்கு செலவு செய்யறதுக்கு காசு இல்லை. அப்போ இவருடைய இப்போ நம்ம ஆசிரியர் சிறு வயசில் இருக்கும்போது அவரும் ஸ்டைஃபண்ட் வாங்கியிருக்கிறாரு அவருடைய மெரிட்டுக்காக. அவருடைய வாழ்க்கையில் நான் எழுதியிருக்கேன், வியப்பின் மறுபெயர் வீரமணின்னு ஒரு நூல் நான் எழுதியிருக்கேன். அதை அதெல்லாம் அவசியம் எல்லோரும் படிக்கணும், பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்.
உங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுத்தா தான் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு உற்சாகம், ஒரு உந்துதல் கிடைக்கும். எப்படி அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்றது. அப்போ அதை போல் ஸ்டைஃபண்ட் 12 ரூபா மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 12 ரூபா ஸ்டைஃபண்டை வாங்கி தான் அந்த டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறார். அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஆசிரியராக வராரு. இப்போவே இவருக்கு என்ன மனசுலெல்லாம் ஊறி போச்சு, சாதி ஒழிப்பு, சமத்துவம், தன்மானம், ஆதிக்க ஒழிப்பு, மூட நம்பிக்கை ஒழிப்பு, இதெல்லாம் அவர் படிச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே மனசில் நிறையா ஊறி போச்சு. ஆசிரியராக வந்தால் அந்த வாய்ப்பு கிடைச்சா சும்மா விடுவோமா? அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ எத்தனையோ பேர் பள்ளிகளில் ஆசிரியராக வேலை செய்கிறாங்க. நம்ம இயக்கத்தோழர்கள் ஆசிரியர்களாக வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா அது தனியாக தெரியும். அந்த மாணவர்களை எப்படி மோல்டு பண்ணும். இப்போ நான்லாம் தலைமை ஆசிரியராக இருக்கும்போது சரி, அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரலையும் சர்வீஸ் பண்ணால் தான் அப்புறம் தலைமை ஆசிரியர் ப்ரொமோஷன் கிடைக்கும். பிஜி அசிஸ்டண்ட்டாக இருக்கிற போதும் சரி, என்ன செய்வேன்னா 3/4 மணி நேரம் பாடம்னா 30 நிமிடம் தான் பாடம் எடுப்பேன். 20 நிமிஷம் பாடத்தினோடு தொடர்பு படுத்தி சமுதாய பிரச்சனைகளை பேசும். அது வெறுமனே ட்ரையாக போய் சமுதாயத்தை பேசுகிற மாதிரி பேசுகிறது இல்லை. அந்த பாடத்தோடு தொடர்பு படுத்தி சமுதாய பிரச்சனைகளை அந்த மாணவர்களுக்கு விளக்கி தயார்படுத்துறது, ஒரு உந்துதலை கொடுப்பது. அப்படி கொடுத்ததனுடைய விளைவு கிராமப்புறத்திலேருந்தே எங்கள் பள்ளியிலேருந்தே நாங்கள் ஐஏஎஸை உருவாக்க முடிஞ்சுது, நல்ல மருத்துவர்களை உருவாக்க முடிஞ்சுது. சேத்தியாத்தோப்புங்கிறது இப்போ பேரூராட்சியாக இருக்குது, அதுக்கு முன்னாடி கிராமந்தான். அது ஒரு மெயின் ரோட்டில் இருக்குது. ஆனால் வடலூர்லேருந்து கும்பகோணம் போகிற மெயின் ரோட்டில் இருக்குது. அங்கே பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 கிராமங்கள், எல்லாமே சாதாரண கிராமங்கள். அந்த கிராமத்தில் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் இதை மனசில் வச்சுக்கணுங்கிறதுக்காக. ஒரு திராவிடர் கழகத்துக்காரன் இருந்தால் அங்கே எப்படியெல்லாம் மாணவர்களை உருவாக்குவான் அப்படிங்கிறதுக்கு. பக்கத்தில் பெரிய குப்பம் என்று ஒரு சின்ன கிராமம். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே படிக்காதவங்க, கூலி பிழைப்பு, படிக்கிறாப்புல ஹையர் செகண்டரி, ஏ குரூப் பயாலஜி அதில் உண்டு. படிக்கிற போது மருத்துவம் படிக்கணும்னு அந்த தம்பி முயற்சி பண்ணுறார். அப்போல்லாம் இந்த நீட்டு கிடையாது, இந்த கொலை வாழ் இருக்க இது இல்லை. ராமச்சந்திராவில் இன்டர்வியூ வருது. நாங்களாம் படிக்கிற காலத்துலேருந்து அந்த பிள்ளைங்களை ஊக்குவிக்கிறது. இப்போ அந்த பையன் நம்ம அப்பா அம்மா படிக்கல, வசதி இல்லை, நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தான்னா சரியாக வராது. அப்போ அந்த ஊக்கம் கொடுக்குறோம், நீ முன்னாடி படி, அதுக்கு ஏற்ப என்ன செய்யணுமோ அந்த நேரத்தில் சிந்திச்சுக்கலாம் வசதியை பற்றி அப்படின்னு சொல்லி படிக்க சொல்லுன்னா. அப்புறம் திடீர்னு அந்த பையன் இன்டர்வியூக்கு போனவர் வந்தார். என்னன்னு கேட்டேன். ஐயா, ஒரு 2 மார்க்கு இன்டர்வியூவில் குறையுது, சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்தால் அந்த இது காம்பன்சேட் ஆகிடும்னு சொன்னாப்புல. உடனே நான் சொன்னேன், நீ என்எஸ்எஸ்ஸில் இருந்த, நான் என்எஸ்எஸ்ஸில் ப்ரோக்ராம் ஆஃபீஸராக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்கெல்லாம் தொண்டு செய்கிற வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். அது நமக்கு இயல்புலேயே அது ஊர்னது, ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள். இப்போ நான் நினச்சிருந்தேன்னா என்னை எங்கெங்கேயோ கொண்டு போயிருந்துருக்கலாம். பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் தலைமை ஆசிரியர் இருந்தால் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நாம் பண்ண முடியும். அதனால தான் அதையே நான் தேர்ந்தெடுத்து போனது. அப்போ நீ தான் என்எஸ்எஸ்ஸில் இருந்திருக்கியப்பா, அந்த 2 வருஷத்துக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது என்எஸ்எஸ்ஸுங்கிறது ஒரு வேலிடு சர்டிஃபிகேட் ஆச்சு அப்படின்னு போட்டு கொடுத்தோன்னு செலக்ட் ஆகிட்டார். திரும்ப கூட இருந்த நண்பர்கள் உதவி, உறவினர்கள் அப்படின்னு எல்லாம் பல பேருனுடைய உறவு இதில் பயன்படுத்தி படித்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஊக்கத்தோடு படித்தார். ராமச்சந்திராவில் மருத்துவம் முடிஞ்சிச்சு. எதில் போய் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாரு தெரியுங்களா? ஹார்ட்டில், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறார். யார்? கை நாட்டு பேர் வழிக்கு பிறந்த பிள்ளை.
அப்துல் கலாம் எப்போங்க பிரசிடெண்ட்டாக இருந்தார், அப்போவே இவருக்கு கோல்டு மெடல் கொடுத்துட்டார். ஏன்னா நிபுணத்துவம் 30 வயசுலேயே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் அவருக்கு இணையாக ஒருத்தரையும் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு வந்துட்டார். இன்றைக்கி 2000 ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி முடிச்சிட்டார். வயசு என்ன? 45 48 தான் இருக்கும். அதுக்குள்ளே தினம் காலையில் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, மாலையில் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அதில் வல்லமை எப்படி தெரியுங்களா? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னா செத்து மீண்டும் பிழைக்கிறது தான். இதயத்தை நிறுத்திவிட்டு எந்திரத்தில் கனெக்ஷன் கொடுத்து ஆப்ரேஷன் முடிச்சுட்டு பழையபடி நம்ம இதயத்தை இயக்குவாங்க. அது வரலையும் இந்த இதயம் இயங்காது. எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு! ஆனால் அதை செய்கிறது மருத்துவம், அதை செய்கிறதுக்குன்னு ஒரு டெக்னீஷியன் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த டைமில் செய்து கரெக்டாக செய்து அது சொல்லுவார். அந்த நேரங்கள்லாம் அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய பணி எப்படிப்பட்டது! அப்போ இப்படிப்பட்டவர்கள் எங்கேருந்து வராங்க பாருங்கள். ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பையன், ஒரு ஏழை தாய்க்கு பிறந்த பிள்ளை, நீங்கள் உலகம் வியக்கிற அளவுக்கு கோவையில் மருத்துவமனையிலிருந்து பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ அவங்கெல்லாம் ஒரு எப்படி கேள்விக்குறி, எப்படி படிக்க போகிறோம், அதுக்கு பொருளாதார வசதி என்ன அப்படிங்கிறத கேள்விக்குறியாக இருந்த நேரத்தில் கிடைக்கிற அரசு உதவிகள், ஸ்காலர்ஷிப்பு, அது இதெல்லாம் பயன்படுத்தி இப்படி தான் மேலே வந்திருக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ பேர் அரசு இப்போ எம்சி ராஜான்னு சைதாப்பேட்டையில் ஒரு ஹாஸ்டல் இருக்கும். அது மாதிரி பல இடங்களில் ஃப்ரீ ஹாஸ்டல் இருக்கும். அந்த ஃப்ரீ ஹாஸ்டல் பல பேரை உருவாக்கி இருக்குது. அதையெல்லாம் பயன்படுத்தி தான் பல பேர் வந்திருக்கிறாங்க. அப்படி இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கிராமத்து அப்போ ஒரு ஆசிரியர், அதே போல் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையன் ஐஏஎஸ் பாஸு, என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. நினச்சி பார்க்க முடியுமா ஐஏஎஸ்லாம்? அப்போ எப்படின்னா நாம் அவங்களுக்கு ஊக்குவிக்கிறோம் சின்ன வயசுலேருந்தே. அவன் 6ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்தே அவனை உற்சாகப்படுத்தி அவனை மோல்டு பண்ணி, நீ உனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது, நம்ம பிறந்த குடும்பம் இப்படியாச்சே, நமக்கெல்லாம் அப்படி வர முடியுமா, நாமெல்லாம் அதை சாதிக்க முடியுமா, அந்த இன்ஃபீரியாரிட்டியே வரக்கூடாது, நம்மால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கறது தான் பெரியாரிசம். உன்னால் முடியும், பெண்ணால் முடியும், அதுதான் பெரியாரிசம். அதை தான் இவர் கொடுத்தார் மாணவர்களுக்கெல்லாம். எந்த மாணவனுக்கு இங்கேருந்து அவர் ஆசிரியராக இருக்கிற பொழுது கந்தல் ஆடையோடு மாணவன் இருந்தால் உடனே கூப்பிட்டு தன்னுடைய சம்பள பணத்திலேருந்து அந்த மாணவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, இதை போட்டுக்கப்பா, இதை போட்டுக்கிட்டு நல்ல ட்ரெஸ்ஸோட வா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் வாழ்க்கையில் அவரே ரொம்ப வறுமையில் இருக்கிறவர், தனக்கு கிடைத்த வருவாயிலிருந்து அந்த மாணவர்களுக்கு அந்த சட்டையை தைச்சி கொடுத்துருக்கிறார். சாப்பாடு இல்லாத தன்னுடைய கரடி குளத்தில் இருந்த தன்னுடைய வீட்டில் ஏழை மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கு அந்த வீட்டையே ஃப்ரீயாக கொடுத்துட்டார். நீ அதில் தங்கிக்கோ, படிச்சுக்கிங்க என்று சொல்லி. அந்த உள்ளம் யாருக்கு வரும்? நேற்று கூட தொலைக்காட்சியில் பார்க்குறேன், ஒரு அம்மா சொல்லுது, சாப்பாடு போடுது, எல்லாருக்கும் இலவசமாக போடுது, நான் அதை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேங்குது. பேக்ரவுண்ட் பார்க்க போனால் அந்த அம்மாவே கூலி வேலை அது இதுன்னு செஞ்சு தான் அது சாப்பிடுது. தான் ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் 10 பேருக்கு சாப்பாடு போடணுங்கிற ஒரு எண்ணம், இதெல்லாம் பார்ன் நேச்சர். சில பேர் இருக்கான், எம்மா வந்தாலும் அதுவும் எனக்கு வேணும்னு நினைப்பான், அது அவன் பார்ன் நேச்சர். தந்தை பெரியார் அவர் வீட்டை போய் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அவங்க அப்பா கூலி தொழிலாளி தான், ஆனால் அவங்க அப்பா காலத்திலே அவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸ் மேக்கனெக்ட் ஆகி நல்ல வசதி செல்வ செழிப்பில் தான் பெரியார் பிறக்கிறார், வாழுறார். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா எல்லாத்தையுமே மக்களுக்கு கொடுக்குறார். நான் விருதாச்சலத்தில் பியூசி படிக்கிற பொழுது திடீர்னு ஒரு செய்தி வந்தது, ஐயா ஒரு ஒர்க் ஷாப்புக்கிட்ட ஒரு வேன் நிற்கிதுன்னு. உடனே நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒடியாரோம், படு ஓட்டை வேனு, அங்கே உட்காந்துட்டு 3 மணி நேரம் ரிப்பேர் ஆகுது, ஐயா அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாரு.
அவர் நினச்சா என்னென்ன வசதிகளோடு வாழ்ந்திருக்கலாம், எப்படிப்பட்ட வாகனங்களில் போயிருக்கலாம். யாருக்காக? மக்களுக்காக. அவர் வாங்கிய ஒரு பைசாவும் இந்த இன்றைக்கி சமுதாயத்துக்கு பயன்படுது. இப்படி தான் வேலாயுதம். தன்னுடைய சம்பளத்திலேருந்து ஒரு பகுதியை கொடுத்தார். யாருக்கு? மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக. அப்போ பார்க்குறார் சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்க்குறார். சாதி, படிப்பதற்கான தடை, பெண்களுக்கான உரிமை பறிப்பு, மூடநம்பிக்கை, இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறார். அனலைஸ் பண்ணிவிட்டு இதை ஒவ்வொன்றுக்கும் எதிர்ப்பாக தன்னுடைய செயல் திட்டங்களை வகுத்து அந்த பகுதியிலே போராடுறார். அவர் வாழ்க்கை முழுக்குமே ஒரு தனி மனித போராட்டம், தனி மனித பிரச்சாரம். நான் தான் எல்லாருக்கும் அடிக்கடி சொல்கிறது உண்டு. இப்போ திராவிடர் கழகம் என்பது ஒரு இயக்கம். ஆனால் உண்மையிலே நாம் எப்படி இருக்கோம்னா ஒவ்வொருத்தரும் இயக்கமாக செயல்படணும். அதுதான் முக்கியம். யாரை செய்வாங்க, தலைவர் பார்த்துப்பார், தொண்டர் பார்த்துப்பார், பொதுச்செயலாளர் பார்த்துப்பார் அப்படின்னு போகக்கூடாது. அது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஒரு இயக்கம். ஆனால் நாம் ஒரு இயக்கமாக இருக்கணும். ஆனால் இயக்கத்துக்கு கட்டுப்பட்டு இயக்கமாக இருக்கணும். நீ இயக்கம்னு சொல்லிட்டு உன் சௌரியத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த நெறிமுறைக்கு அவர்கள் வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு ஒவ்வொருத்தனும் நாம் இயக்கமாக, நாம் ஒரு பிரச்சார களமாக, நாம் ஒரு போராளியாக, ஒரு வழிகாட்டியாக இந்த சமுதாயத்தில் இருக்கும். அதை தான் அவர் செஞ்சார். அவரும் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர் தான். ஏன்னா தன்னுடைய கொள்கைகளை பார்க்குறார். தனக்குன்னு அவர் எப்படிப்பட்ட கொள்கைகளை இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த கொள்கைகள் அப்படியே பெரியார்ட்ட இருக்குது. உடனே பெரியாரை அப்படியே உள்வாங்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அவர் காங்கிரஸ்காரர், காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார். அதனால் கள்ளுக்கடை, சாராயம் இவற்றை இருக்கிறார். அந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ காடுவெட்டி குருவெல்லாம் சொல்கிற மாதிரி இந்த காடுவெட்டி பகுதியெல்லாம் வந்து சாராயங்காய்ச்சறத்தில் ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. அந்த ஏரியாலாம் அது அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. அந்த ஏரியாவில் அதுதான் அவ்வளவு ஒரு பின்தங்கிய நிலையில் இருந்த ஒரு சமுதாயத்திலேருந்து தான் இன்றைக்கி எல்லோரும் விழிப்புணர்வு பெற்று இன்றைக்கி பார்க்க போனால் இவர் மீன் சுருட்டியில் தான் ரொம்ப காலம் பணியாற்றியிருக்கிறார். என்னுடைய சம்பந்தி ஊர் அது. என்னுடைய வாத்தியாராக இருக்குன்னு சொன்ன ஆசிரியராக இருந்தது அன்புக்கரசி. அந்த ஊரில் தான் ஒரு மருத்துவருக்கு கொடுத்துருக்கு. அந்த மீன் சுருட்டி இருக்குது பாருங்கள், அந்த மீன் சுருட்டியில் தான் இவர் பணியாற்றிருக்கிறார். அந்த மீன் சுருட்டியில் இருந்தவங்களே இப்போ 2 பேர் பல்கலைக்கழகத்தினுடைய இயக்குநர்களாக வந்துவிட்டார்கள். 2 பேருமே சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தவர் இளங்கோ, என்னை போல் பிஜி அசிஸ்டண்ட்டாக வந்து அப்புறம் டிஓ எக்ஸாம் எழுதி அப்புறம் சிஓவை மாறி உதவி இயக்குனராக மாதிரி இயக்குனராக இருந்து ஓய்வு பெற்றார். இப்போ அறிவொளி இருக்கார, அவர் மீன் சுட்டி பக்கம்தான். அவங்க அப்பா திராவிடர் கழகத்துக்காரர் கணபதி. புரியுதுங்களா? அப்போ அந்த சாராய பகுதிகள், அந்த கல்வியில் பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் தான் இன்றைக்கி இப்படிப்பட்டவங்கள்லாம் விளைந்து வெளியிலே வர்றாங்க. அது அன்னைய சூழ்நிலை, இது இன்னைய எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ இன்றைக்கி இளங்கோ வருவதற்கும் அறிவொளி வருவதற்கும் இப்படிப்பட்டவங்கள்லாம் வர்றதுக்கு வேலாயுதம் சிந்திய இரத்தம் ஒரு பெரிய காரணம். அவர் போகிற இடங்கள்லாங்க மிகப்பெரிய பணியை செஞ்சுருக்கிறார். அப்போவே இன்றைக்கி என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் அரசாங்கம் போடுதோ அதை பூரா அவர் செஞ்சுருக்கிறாருங்க. கால நேரத்தில் புள்ளியோட வாட்ச் பண்ணுவார். ஆசிரியராக இருக்க போது எந்த புள்ள சோர்வாக இருக்கோ உடனே அழைச்சிட்டு போய் வீட்டில் சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு வந்து அப்புறம் உட்காருன்னு சொல்லுவார். இப்போ அதுதான் விரிவடைஞ்சு காலை உணவு திட்டமாக வந்திருக்குது. இந்த காலை உணவு திட்டத்தை எப்பயே சிந்திச்சிருக்கிறார் பாருங்க. பல செய்திகள் இதுக்கெல்லாம் முன்னோடி அவர் இருந்திருக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு,
இவர் ஒரு ஒரு ஸ்கூல் இவரை வந்து சில பேர் காழ்ப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்கூல்லேருந்து அந்த ஸ்கூலுக்கு, அந்த ஸ்கூல்லேருந்து பந்தாடி இருக்கிறானோ. அப்போல்லாம் என்னென்னா தண்டனை கொடுக்குறதுனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அப்படி கொடுக்குற போது இவர் என்ன செய்கிறாரு என்று சொன்னால், அங்கே போகிற பொழுது 8 பசங்க 9 பசங்கன்னு இருப்பானோ. இவருக்கு போகிற பள்ளியில் கரெக்டான எண்ணிக்கை சொல்லணும்னா 10. அப்படின்னா ஒரு வாத்தியாருக்கே வழி இல்லைங்கிற மாதிரி நிலவரம் இருக்கிறத 40 பையங்க உள்ள பள்ளிக்கூடமாக இவர் போய் ஒரு 3 மாதத்தில் மாற்றுறாரு. என்ன செய்கிறாரு? கூட்டம் போடுறாரு, பெற்றோரை கூப்பிட்டு பேசுகிறார். இப்போ நம்ம வந்தால் என்ன, ஒரு சராசரி ஆசிரியர் என்ன நினைப்பாங்க? எங்கள் வாத்தியார் தான் ஒருத்தர் தமாஷா சொல்லுவார், நாளே போ தாளே வாம்பார். நாளே போ தாளே வான்னா 30 நாள் போனால் தாள்னா ரூபா நோட்டு, நாளே போ தாளே வா. இதுதானே 99 ஆசிரியர்கள் இப்படி தானே. எப்போ 31ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ முடியும், 1ஆம் தேதி வரும், சம்பளம் வரும். இந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியில் பள்ளி இப்படி கிடக்க, பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு சிந்திக்கிறவர்கள் சில பேர். அதில் வேலாயுதம் ஒருவர் என்ன சிந்திக்கிறாரு? ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னா 10 பேர் இருக்கிறான்னா அப்போ மீதி பேர்லாம் என்ன ஆச்சு? அப்போ அவன் படிக்கலைன்னா அந்த சமுதாயம் என்ன ஆகும்? எதிர்காலம் என்ன ஆகும்? இந்த இனம் என்ன ஆகும் கேட்குற. ஒரு பார்ப்பன சமுதாயத்திலே எத்தனை பேர் படிக்காமல் இருப்பான்? விரல் விட முடியுமா? அப்போ நம்ம சமுதாயத்து பிள்ளைங்க இவ்வளோ வந்தால் என்ன ஆகுறதுன்னு கூப்பிட்டு பெற்றோர்கள் மத்தியில் இரவு கூட்டம் போட்டு பேசுகிறாரு. இது ஒரு இடத்துல நடக்கலை, பல இடங்களில் அதை பண்ணியிருக்கிறார் அவர் சர்வீஸ்லேயே. அப்படி பேசி பெற்றோருடைய மனதை மாற்றி, சில பேருடைய உரைக்கு அந்த ஆற்றல் உண்டு. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் வழிக்கு வந்துடுவான் பேசுனாங்கன்னா. தந்தை பெரியார் 2 மணி நேரம் பேசுனான்னா எதிரி கூட மயங்கிடுவான். ஒரு கூட்டத்தில் இவர்கிட்டே தகராறு பண்ணணுன்னு வந்து நிற்கிறவன் இவர் பேசுனதை பார்த்துட்டு தகராறை விட்டுட்டு அம்மா நேரமாக உட்காந்து கேட்டுட்டு போயிட்டான். வேலாயுதம் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. தந்தை பெரியாருக்கு நடந்தது தான், பெரியார் வாழ்க்கையிலே அப்படி நடந்திருக்கு நிறையா. உதைக்கணும் அடிக்கணும்னு வருவான், பேசுகிறத கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அவனே சரண்டர் ஆகிடுவான். அப்படி இல்லை. அப்போ பெற்றோர்களோட கூட்டம் போட்டு மாணவர் எண்ணிக்கையை உயர்த்தி ஒவ்வொரு பள்ளிகளாக கட்டமைச்சிருக்காரு. அப்படி கட்டமைக்கப்பட்ட பள்ளியில் மீன் சுருட்டியும் ஒன்று அவர் கட்டமைச்சதில். அதுக்கு என்ன பார்க்கணும், விளைவை பார்க்குற பொழுது ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து அவரை மாற்றிட்டாங்கன்னா ஊரில் இருக்கிறவங்க தகராறு பண்ணியிருக்கிறாங்க கல்வி அதிகாரிகிட்ட, இவரை மாற்றாதீங்க, எங்கள் ஊரில் தான் இருக்கணும் அப்படின்னு. அதே போல் மீன் சுருட்டியிலேருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போகிற பொழுது அவ்வளவு மாணவர்களும் பெற்றோரும் கூட 2 கிலோமீட்டர் நடந்து வந்து வழி அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த இவருடைய பணி அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதுதான். அப்போ இவர் என்ன பண்ண, நேரம் ஆயிடுச்சு, நன்மை முடிக்கணும், இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது இதில், அவ்வளவும் பேசிகிட்டு இருக்கோன்னா எசன்ஸாக வந்துடுவோம். அப்போ அப்படி பார்க்குற போது பெரியாருடைய கொள்கையை என்ன செய்கிறாருன்னா, பெண்ணடிமை ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு, மூடநம்பிக்கை ஒழிப்பு, இதை இத்தனைக்கும் பண்ணுறாரு. இயக்க ஏடுகளை இவரே என்ன செய்கிறாரு, ஊராக கொண்டு போய் விற்பனை பண்ணுறாரு, சந்தா வாங்கி கொடுக்குறாரு. அதான் ஒரு தனி மனித இயக்கம்னு சொல்கிறோம் பாருங்க, அது அப்போவே. அப்போ அந்த கொள்கையை பரப்புகிறார். இன்றைக்கி அரசு செய்யக்கூடிய வேலையை அன்றைக்கி அவரே செஞ்சுருக்கிறாரு. தந்தை பெரியார் செய்தது போல் திருக்குறளை சிறு சிறு பகுதி நூலாக அச்சடித்து அந்த பகுதி ஊராக போயிருக்கிறாரு. அதில் எப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு தெரியுங்களா? பொன்பரப்பியைச் சேர்ந்த பொற்கோ சொன்ன இல்லையா, சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கக்கூடிய பொற்கோ, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அது ரொம்ப ஆழமாக மனசில் வச்சுக்கணும். வேலாயுதம் அவர்கள் அச்சிட்டு கொடுத்த திருக்குறள் அப்போ எப்படின்னா பூராவும் அப்படி இல்லை, ஒரு 80 குறள், ஒரு 100 குறள் இப்படி போட்டு அச்சடித்து பிரித்து கொடுக்கறது. அவர் அச்சிட்டு கொடுத்த அந்த திருக்குறளினுடைய ஒரு பகுதி தான் நான் பார்த்த முதல் திருக்குறள் என்று சொல்லி.
அப்போ சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக வரக்கூடிய ஒருவருக்கே திருக்குறளை அறிமுகப்படுத்தியவர் இந்த வேலாயுதம். தன்னுடைய நன்றியோடு அதை குறிப்பிடுறார். அப்போ அதை விடுதலை சந்தா, அதே போல் பெண்களுக்காக விதவை திருமணம் செய்து வச்சிருக்கிறார். பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து மிக தீவிரமாக பேசியிருக்கிறார். மூட நம்பிக்கை ஒழிக்கிறத பற்றி பேசியிருக்கிறார். அப்போ எங்கே இவருக்கு உயிருக்கு உலை வைக்கிறான் தெரியுங்களா? இது அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க உயர் ஜாதியினர் சில பேரை பாடாப்படுத்துது. மூட நம்பிக்கை ஒழிக்கணும்னு சொல்கிறான், கோயில் குளம் கூடாதுன்னு சொல்கிறான், சாமி இல்லைன்னு சொல்கிறான், பெண்ணெல்லாம் ஒன்றுங்கிறான், சேரி ஆளும் ஊராளும் ஒன்றுன்னு எல்லாரையும் ஒன்றா உட்கார வைக்கிறான். இப்படிங்கிற கொதிப்பு சில பேர் என்ன பண்ணுறான், திட்டம் போடுறான். இப்போ அதில் யார் இருந்திருப்பான்னு உங்களுக்கு தெரியும். அவங்க அம்மா படித்தாங்க பாருங்கள். எப்போவுமே பார்ப்பனர்கள் என்ன செய்வான்னா, நம்மளை வச்சே நம்மளை ஒழிப்பான். இவர் ஒரு வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர், இவரை கொலை பண்ணணும் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர். அவன் திட்டம் போடுறான். என்ன பேசியிருக்கான்? 500 ரூபா பேசியிருக்கான் கூலி அந்த காலத்தில் கொல்றதுக்கு. வழக்கம் போல் ஏரிக்கு குளிக்க போகிறார். நல்லா வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போவார். குளிக்க போகிற பொழுது அந்த பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துலேருந்து அந்த பகையாளி கொலையாளி அப்படியே துண்டை அப்படி போட்டு உள்ளே இழுத்துடுறான். அப்படியே உள்ளே இழுத்துட்டான். உள்ளே இழுத்துட்டு போய் 4 பேராக சேர்ந்து அங்கேயே அடித்து கொன்று, அதாவது கழுத்தில் துண்டை மாட்டி உள்ளே இழுத்து கொன்னுட்டு பலாமரத்தில் கொண்டு வந்து தூக்கு மாட்டிக்கிட்டது போல் ஒரு சீன் கிரியேட் பண்ணி தொங்க விட்டுறாரு. அவர் அப்போ முதல் நாள் வரையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அதுவும் சொல்லப்போனால் பெரியாரிஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு உணர்வு உள்ளவங்க மன்னிப்பு கடிதம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, ஊரை நாட்டை திருத்தினவங்க தற்கொலை உணர்வு அவங்களுக்கு வருமா? அப்படி தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன? நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, தன்னுடைய பிள்ளை மங்கையர்க்கரசியை செல்கிற இடமெல்லாம் போய் பேச வச்சிருக்கிறார். ஒரு இடத்துல கூட்டம் கூடல, உடனே இதை ஒரு டான்ஸ் ஆட விட்டுருக்கிறார். பாட்டு பாடி கூட்டம் கூடி வச்சு பிரச்சாரம் பண்ணுறாரு. கூட்டத்தை சேர்க்கறதுக்கு அதுக்கு அவங்க மாமியாகாரங்க சண்டைக்கு வராங்க. நான் என்ன நாட்டியக்காரியா? என் பிள்ளைய என் பேத்தியை கொண்டு போய் இவர் ஆட விடுறாரு. அவ்வளவு குடும்ப எதிர்ப்புகளையும் மீறி இதெல்லாம் பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த பிரச்சார யுக்தி, சரி இந்த நேரத்தில் கூட்டம் கூடல எப்படி செய்யலாம்? அதே போல் மகளை பேச சொல்லுவார். 11 வயசு உள்ள அந்த பொண்ணை பேச சொல்லுவார். அதுக்கு பயிற்சி கொடுத்தார். இதெல்லாம் பார்த்துட்டு இவனை விட்டு வச்சோம்னா என்ன, வயசு 37, இன்னும் எப்படி கேட்டாலும் ஒரு 50 வருஷம் வாழ்வான் இவன். உடம்பு நல்ல உடம்பு இல்லை. 50 வருஷத்துக்கு விட்டு வச்சுருந்தா நம்ம கதையெல்லாம் கந்தலாக்கிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த சனாதன வர்க்கம், இந்த மூட நம்பிக்கை கூடாரம், ஆதிக்கவாதிகள், சாதி வெறியர்கள் சேர்ந்து திட்டம் போட்டு அப்படி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இடத்துல ஒரு 4 பேர் ஒரு இருட்டில் நின்று சதி பண்ணியிருக்கான். அப்போ ஒரு எச்சரிக்கை கிடச்சிருக்கு. அப்புறம் அதுக்கு பிறகு ஊரை மாற்றிக்கிட்டு வெளியில் போய் வேறு இடத்துல இருக்கலாமெல்லாம் முடிவு பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் ஏரி கரைக்கு குளிக்க போகிற போது இப்போ நடந்திருக்கு. அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது? இவர் தற்கொலை பண்ணிக்கலங்கிறது அதுலேருந்து தெரியுது. ஒன்று தூக்கில் மாட்டிடுறான், மனைவிக்கு கிடைக்குது, அங்கேருந்து ஓடுறாங்க. எப்படி மாட்டி தொங்க வச்சுருக்கான்? நிர்வாணமாக மாட்டி தொங்க வச்சுருக்கான். அதுலேயும் பாருங்கள், கொலை பண்ணதுக்கு கொலை பண்ணி கூட ஆடையோடு தொங்க வைக்கல. உடனே இந்த அம்மா பதறி போய் தன்னுடைய புடவையை சரி செய்து கொண்டு தன் உள்பாவாடை எடுத்து கட்ட போகிறாங்க. அது கட்டக்கூட முடியல, நிலை தடுமாறி விழுறாங்க மயக்கத்தில். உடனே அருகில் இருந்த ஒருவர் அந்த பாவாடையை எடுத்து இடுப்பிலே கட்டுக்கிறார். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் மகள் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் மெதுவாக உடற்கூறு ஆய்வுக்கு அதை அனுப்பி இவர்களை கட்டுப்படுத்தி அழைச்சிட்டு வர்றாங்க. தந்தை பெரியாருக்கு செய்தி போகுது.
அவர் கண்டனங்கள் தெரிவிக்கிறார். விடுதலையில் இந்த பதிவுகள்லாம் இருக்குது, இந்த நூல்லையும் இருக்குது. இது சுருக்கமான நூல். இது முத்துகிருஷ்ணன் எழுதினது, இது ஐயா எழுதினது. இதில் என்னென்ன கண்டன அறிக்கைகள் திராவிடர் கழகத்திலேருந்து அவருக்கு ஆதரித்து அவர்களை கொலையாளிகளை எதிர்த்து வந்ததுங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் சிஎம். அப்போ வேண்டுகோள் கொடுக்குறார், உங்கள் காலத்திலேயாவது நியாயம் கிடைக்கணும்னு சொல்கிறார். ஆனால் எது எப்படி போனாலும் எவ்வளவு ஐயாவே அங்கே போய் கூட்டம் போட்டு கண்டன கூட்டம் போட்டு பேசுகிறார். அண்ணா, நாவலர், கலைஞர், ஈவிகே சம்பத் எல்லாரும் அங்கே போயிருக்கிறாங்க. போய் பார்த்து எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லா தலைவர்களாலும் மதிக்கப்பட்டவர். அவங்க மனைவி அப்புறம் பின்னாடி வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறாங்க. அந்த கதையெல்லாம் போனோம்னா அப்புறம் பெருசாக போகும். அதே ஆண்டிமடம் தொகுதியில் நின்று ஜெயிச்சு வர்றாங்க ஜெகதாம்பாள். அப்போ வந்து அந்த கண்டனங்கள்லாம் வந்த பிறகு அது என்ன முடிக்கிறான்னா, சரியான ஐவிட்னஸ் இல்லை, அந்த கொலையை செய்திருக்கிறார்கள் பிறர் என்பதற்கு ஐயம் திரிவர அது நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லி விடுதலை பண்ணிடுறாங்க குற்றவாளி. அப்போ ஒரு போராளியை கூலி கயவர்களை வைத்து கொலை நிகழ்த்துகிறான். இவ்வளவு செல்வாக்குள்ளவர்கள் இருந்தும் அந்த நேரத்திலே என்ன செய்ய முடியவில்லை, அந்த கேஸை நல்ல முறையில் பண்ணி அதை உறுதி செய்ய முடியவில்லை. காரணம், சாட்சி சொல்லக்கூடியவன் அங்கே இருக்க ஆதிக்கவாதிகளுக்கு பயப்படுறான். அது அன்னைய சூழ்நிலை 47. அப்போ பயப்படுற போது இன்றைக்கி சாட்சி சொல்லிட்டு வந்தால் நாளைக்கு என்ன ஆகுமோ. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் உட்காந்துருக்கிறார் ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம், சந்திரசூட். மனுஷன்னா அவர் தாங்க மனுஷன். வாழ்ந்தால் அந்த மாதிரி வாழ்ந்து சாகணும். இன்றைக்கி சந்திரசூட் மட்டும் இல்லைன்னா இந்தியாவினுடைய கதை கந்தல். எவ்வளவு அவருக்கு எவ்வளவு கொலை மிரட்டல் தெரியுமா, குடும்பத்துக்கு எவ்வளவு அச்சுறுத்தல், எல்லாத்தையும் மீறி போடான்ட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கிறார். பர்னாலான்னு ஒரு கவர்னர் இருந்தார், சந்திரசேகர் காலத்தில் இந்த ஆட்சியை கலைக்கணும்னு திட்டம் போடுறோம். அப்போ நான் டெல்லியில் இருக்கேன். அன்றைக்கி நைட்டு பூரா நாங்கள் தூங்கலை, என்ன நடக்க போகுதோ என்ன நடக்க போகுதுன்னு. இவரை கூப்பிட்டு வெரைட்டிலாம் பார்க்குறாங்க. எந்த காரணமும் இல்லை, நான் கையொப்பமிட முடியாதுட்டார். இப்போ வெங்கட்ராமன் என்ற பார்ப்பனர் தனக்கு இருந்த டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்தி கலைக்கிறார். அப்போ அவருக்கு பர்னாலா குடும்பத்துக்கு அவ்வளோ விரட்டல். அவர் பயப்படல, முடியாதடான்னு வர்றார். மானம் உள்ளவன் உயிருக்கு பயப்பட மாட்டான், வேலாயுதம் உயிருக்கு பயப்படாதனால்தான் அவர் உயிரை இழந்தார். அவர் அடியொற்றி இந்த பணியை நாம் செய்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.